ஸ்டாட்டிக் வெர்சஸ் டைனமிக்னு சொல்லிட்டு அது என்னன்னு பார்க்கலாம். ஸ்டாட்டிக் லாங்குவேஜ்னா என்னன்னா, ஒரு கோடிங் நம்ம முடிச்சிட்டோம்னா அது வந்து கம்பைல் டைம்லேயே வந்து டைப் செக்கிங் பண்ணிடும். கம்பைல் டைம்னா என்னென்ன ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் பேசிக்காக அது என்னென்னா, இப்போ ஜாவாவில் கம்பைலர்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது வந்து நம்ம கம்பைல் பண்ணோன்னா அது வந்து ஜாவா கூட பைட் கூட மாற்றும். இப்போ கம்பைல் டைமில் வந்து நம்ம டைப், அதாவது அந்த வேரியபிள்ஸோட டேட்டா டைப்புமே வந்து என்ன கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற செக்கிங்லாம் வந்து பண்ணுச்சுன்னா அது வந்து ஸ்டாட்டிக் லாங்குவேஜ். நம்ம கோடு எழுதும்போதே செக் பண்ணிடும் அந்த என்ன டைப்லாம் கரெக்டாக இருக்கா. நம்ம இன்டீஜர்னு சொல்லிட்டு அதில் ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணி வச்சுருந்தோம்னா அதெல்லாம் எரர்னு இது காமிச்சிடும். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக்கில். டைனமிக்கில் பார்த்தா ரன் டைம், அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது தான் வந்து டைப் செக்கிங் பண்ணும். கோடு ரன் ஆகும்போது தான் வந்து டைப் செக்கிங் பண்ணும். கம்பைல் அப்போ கோடு எழுதிட்டு கம்பைல் பண்ணும்போது டைப் செக்கிங் ப்ராப்ளமே வராது. ரன் பண்ணும்போது தான் வந்து அது வந்து டைப் செக்கிங்கே பண்ணுது டைனமிக் லாங்குவேஜில். இப்போ இது டைப் செக்கிங் கம்பைல் டயத்துலேயே பண்ணுறதுனால அதில் உள்ள எரர்ஸ் எல்லாமே அது காமிச்சிடும். எரர்ஸ் வில் ஷோ அட் கம்பைல் டைம் இட் செல்ஃப். இது டைனமிக்கில் பார்த்தோம்னா ரன் ஆகிற வரைக்கும் எரரே வராது, நமக்கு ரன் பண்ணால் தான் நமக்கு எரரே காமிக்கும். ஸோ அப்படி ஒன்று ஒரு ப்ராப்ளம் இருக்குதுல. அப்புறம் வந்து டேட்டா டைப்லாம் நம்ம எதாவது யூஸ் பண்ணணும்னா முதல்ல டிக்ளேர் பண்ணிடுவோம், நம்மளே டிக்ளேர் பண்ணிடுவோம், செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணிடுவோம். ஆனால் டைனமிக் லாங்குவேஜஸில் நம்ம அதை பண்ண மாட்டோம். ஸ்டாட்டிக்கில் டிக்ளேர் பண்ணுவோம், டைனமிக்கில் டேட்டா டைப் வந்து நம்ம டிக்ளேர் பண்ண மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட அந்த என்விரான்மெண்ட்டே அது வந்து என்ன டேட்டா டைப்புங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். மோர் கண்ட்ரோல் இருக்கும் ஸ்டாட்டிக் லாங்குவேஜில். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்ல இந்த ஃபீச்சர்ஸ்லாம், மேலே உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதுனால வந்து நமக்கு கண்ட்ரோலில் கொஞ்சம் அதிகம். நம்மளே வந்து டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணுறோம், எரர் முதலே நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ இந்தமாரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதுனால நமக்கு கண்ட்ரோல் அதிகம். இங்கே வந்து கோடிங், டைனமிக்கில் கோடிங் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம், எரர் காமிக்காது, கோடிங் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம், டிக்ளரேஷன் எதுவும் பண்ண தேவையில்ல டேட்டா டைப்பை. பட் ரன் பண்ணும்போது எரர்ஸ் நிறையா வரும், நமக்கு அது பிரச்சனை. போத் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். பட் நமக்கு வந்து இதான் பேசிக் ஃபீச்சர்ஸ். தேங்க்யூ ஆல்.